முனிஸ் இந்த வழியா தான் வரும். இன்னைக்கு நம்ம கேட்டுருவோம் நம்ம மனசுல இருக்கிறத. ஐயோ இவர் என்ன வழியில நிக்காரு? குட் ஈவினிங். வழிய விடுவீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். தாராளமா போலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது. இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்குமான்னு கேட்கணும். நான் வந்து தேவையில்லாமல் ஹாஸ்டலெல்லாம் விட்டு வந்து இங்கே உள்ள லோக்கல் காலேஜில் படிக்கிறேன். அதனால என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். உங்கள் விருப்பத்தை தெரிஞ்சுட்டேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பழைய காலேஜில் படிக்கலாமா இல்லை இங்கே படிக்கலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். உங்க இஷ்டம், நீங்க எங்கனாலும் படிங்க. இது பதிலாகாது. நீங்கள் இங்கே படிங்க இல்லைன்னா ஊருக்கு போ. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அது உங்க இஷ்டம். உங்க வீட்ல போய் கேளுங்க. எனக்கு வழி விடுங்க. முனிஸ் தயவு செஞ்சு இங்கே இருக்கணுமா நான் ஊருக்கு போகணுமா அதை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. இது நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சரி முனிஸ், உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? நான் பெங்களூர்ல இப்போ என் படிப்பை கண்டினியூ பண்றேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வாரேன். கிளம்புங்கன்னு சொன்னது இந்த ஊர்ல உள்ள காலேஜுக்கு கிளம்புங்க. ஓகேவா? இங்க உள்ள காலேஜுக்கு கிளம்புங்க. வெளியூர் இல்ல. முனிஸ், நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. அப்ப நீங்க இருக்க சொல்றீங்களா? முதல்ல நல்லா படிங்க, அப்புறமா மத்ததெல்லாம் பார்க்கலாம். நான் வாரேன். எனக்கு வாழ்க்கையில நிறைய லட்சியம் இருக்கு. எஸ் எஸ் எஸ், என்னால நம்பவே முடியல. ஓகே முனிஸ், உங்க லட்சியத்தை எல்லாமே நான் நிறைவேற்றுறேன். ஓகே, நான் இந்த காலேஜ்லயே படிக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன். நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், வாரேன். இவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருந்தோம் என்கிட்டே வந்து வந்து பேசுறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். முனிஸ் நம்மள பாக்குறது போல தோணுது. அட பார்க்கவே இல்லை, பார்த்தது போல இருந்துச்சு. ஐயோ, நம்ம பார்க்கறத பார்த்துட்டாரே. பார்த்துட்டேன் என்னைய பார்த்ததை பார்த்துட்டேன். ஐயோ, நம்ம ஓடிடுவோம். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் சங்கீதம் சந்தோஷம் எல்லாமே என் புருஷன் மூஞ்சில தான் இருக்குதே. நெட்டம்மா, ஒரே ஒரு வாரம் 7 நாள் தான், போயிட்டு வந்துருவேன். இப்படி ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கீங்க குடும்பத்தோட, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. அந்த பிள்ளை எப்படி உங்களை விட்டுட்டு இருப்பா? ஒரு வாரங்கிறது எவ்வளவு பெரிய இது, புரியுதா உங்களுக்கு? மாப்பிள்ள, என் பேத்தி எப்படி ஒரு வாரம் உங்களை காணாம இருப்பா? அவன் வாழ்க்கையே வீணாக்கிறாதியோ. இவங்க குடும்பமே பிறவி பைத்தியமா இருக்குமோ? ஒரு வாரம் தானே வெளிநாடு போறேன், ஒரு வருஷம் சொல்லியிருந்தா கூட ஒரு அழுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன் இப்படி பண்ணுதாவோ? ஆச்சி, ஒரு வாரம் தானே ஆச்சு, போயிட்டு வந்துடுவேன் ஆச்சி. தயவு செஞ்சு விட்டுருங்க ஆச்சி. நீங்க தான் பெரியவங்க, எடுத்து சொல்லணும் ஆச்சி. இப்படி பண்ணாதீங்க ஆச்சி. நாசமா போச்சு. என்ன பங்கஜா, இவங்க குடும்பம் இருக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காவோ? வெளிநாட்டு போறதெல்லாம் எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? பாபுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஒரு வாரம் தானே, என்னமோ 10 வருஷம் போற மாதிரி இப்படி இழிவிக்கிட்டு இருக்காவோ. ஏன் அண்ணாச்சி, ஒரு வாரம் சட்டுன்னு பேர போகுது. 7 நாள் தானே. அவ தான் லூசு பிடிச்ச மாதிரி அழுதானே. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியோ? விடுங்கோ, ஒரு வாரம் தான் அவளுக்கு ஈஸியா ஓடிடுமே. அவளுக்கு தான் நேரமே இருக்காது. அங்க ஓடவும் இங்க ஓடவும் விளையாடவும் கடப்போடவும் வைக்கவுமா தான் திரிவாளே. இல்லை பங்கஜக்கா, இப்போ தான் நானே கொஞ்சம் நல்வழிப்பட்டு நல்லபடியாக திருந்தி வந்துக்கிட்டு இருந்தேன். சோறாக்கவும் குழம்பாக்கவும் தோசையாக்கவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரம் அந்த மனசன் போயிட்டாருன்னா அந்த ஒரு வாரத்தில் பழையபடி நான் மாறிடுவோம்லாக்கா. அது மட்டும் இல்லாமல் இவரை ரொம்ப தேடுவோம்லா. நான் கூட இந்த பாஸ்புக்லாம் இருக்குன்னு சொல்லுதேன், ஆனாலும் கூட்டு போக மாட்டேக்காரு. பாபு தம்பி, பாஸ்புக் அவ வச்சிருக்காள், நீங்க கூட்டு போக வேண்டியதானே? அவளும் வருவாள்ல பாபு தம்பி. ஏக்கா பாஸ்புக்கு கிடையாதுக்கா, பாஸ்போர்ட். அது வேற இது வேறக்கா. இவளுக்கு புரியவே மாட்டேங்குன்னு பார்த்தா நீங்களும் அப்படிதான் பேசுதியோ. இல்ல தம்பி, அதுக்கு பதிலா இதை காமிச்சு எப்படியாட்டு உள்ள நுழைச்சு கூட்டு போயிட வேண்டியதானே? யாரு பிளைட்ல பார்க்க போறாவோ? கூட்டத்தோட கூட்டமா அவளை கூட்டு போய் உங்க சீட்டோட சீட்ல இருக்க வைங்க. ஒல்லியா தானே இருக்கா. அட கடவுளே, இந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் எப்படி புரிய வச்சு நான் எப்படி கிளம்ப போறேன்னு தெரியலையே. மாமா, அத்தை, ஆச்சி, அழாதீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அழுதுகிட்டு இருந்தா போற காரியம் உருப்படாது. நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கோ. நல்லா இருங்க மாப்பிள்ள. ஐயோ, கையில பைசா எடுத்துட்டு வரலையே, காலில் விழுந்தா கொடுக்கணுமே. அத்தை, உங்க காலை காணும், கொஞ்சம் காலை காட்டுதீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க மாப்பிள்ள. என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் நல்லா பாத்துக்கிடுங்க. என் பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணிடாதீங்க. என்ன அத்தை மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? ஒரு வாரம் வெளிநாட்டு போயிட்டு வரதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு என்ன துரோகம் நடந்துட போகுது? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. சரி, எல்லாரும் வாரியெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு யாராவது? ஏட்டி வாட்டி, ஏர்போர்ட்டுக்கு போவோம். அது என்ன கோட்டோ தெரியலையே. பிளேன் எல்லாம் வந்து இறங்குற பஸ் ஸ்டாண்டுமா? சரி, பார்த்து சூதானமா போயிட்டு கவனமா போயிட்டு வாங்கோ, சரியா? நெட்டம்மா, அவர் வர்ற வரைக்கும் நீ நம்ம வீட்டுல இரு. உங்களெல்லாம் எதுக்கு நான் கூப்பிட்டேன்? ஏதாட்டு சொல்லி அவரை இருக்க வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் ஏரோப்ளைனை பார்க்கணும்ல அலைதியோ. சை,
சரி என்ன பண்ண வேலை விஷயமா போகணுங்காரல, வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. போயிட்டு வரட்டும், மாப்பிள்ளையிட்ட நம்ம குடும்பத்துல வெளிநாடு பார்த்துட்டு வரட்டும். சரியா? இழுவாத எந்திரி. சரி சரி, ஆளாளுக்கு அழுதுட்டு கிடக்காதியோ. அந்த மனசை வெளிநாடு போகும்போது எந்திரிங்க எந்திரிங்கோ. போய் அந்த ஏரோப்ளேன்ல வர பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்துட்டு வருவோம் வாங்கோ. மொத்தமா எல்லாமே அரமெண்டல் கூட்டம் தான் போல. வாங்க வாங்க வாங்க, போவோம் போவோம் போவோம். என்ன இன்னைக்கு பிளெயின் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன கூட்டமா இருக்கு? மாணிக்கம் அன்னைக்கு என்ன முகூர்த்த நாளா? ஆமா அண்ணாச்சி, இன்னைக்கு முகூர்த்த நாள் தான். பாத்தியாட்டி மலையம்மா, முகூர்த்த நாள் அதுமா மாப்பிள்ள போறாரு, அதான் இவ்வளவு கூட்டம். முகூர்த்த நாள் அன்னைக்கு எங்கேயும் வெளியே போக கூடாது. அட கடவுளே, முகூர்த்த நாளுக்கும் ஃப்ளைட்ல போறதுக்கு என்னையா சம்பந்தம்? பாபுமா பாபுமா பத்திரமா போயிட்டு வரணும் பாபு மனுஷா. சரியா? சீட்டெல்லாம் ஏதாட்டும் வெள்ளைக்காரி பக்கத்தில் போட்டாங்கன்னா நீர் மாற்றி சொல்லும். நாங்கள் பொம்பளைகிட்டலாம் உட்கார மாட்டோம், ஆம்பளை பையனா அங்கே கொண்டு தூக்கி போடுங்கன்னு சொல்லி சீட்டு மாற்றி உட்காருங்க. சரியா? அப்புறம் அது வேறமா வெள்ளைக்காரி கிட்ட போய் உட்காந்துராதியோ, பெரிய பிரச்சனையாக போய்விடும். என்ன பிரச்சனை நெட்டமா? என்ன பிரச்சனை நெட்டமாவா? என்ன கிறுக்குத்தனமா கேள்வி கிறுக்கு? அப்படி உட்காரக்கூடாதுல்ல நம்ம அடுத்த பொம்பளைகள்கிட்ட. லூஸ் மாதிரி கேட்காதியோ. அப்படி சீட்டுக்கிட்டு மாற்றி இருந்ததுன்னா ஆள் மாற்றி உட்கார சொல்லுங்க. சரியா? சரி நெட்டமா. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோமே, அங்க இடம் கிடைக்கா இல்லையான்னு வேற தெரியலையே அவருக்கு. இடம் போயிட்டுன்னா பாவம் நின்றுட்டுல போவாரு. ம் சரிதான். மாப்பிள்ள இடம் இல்லைன்னா இறங்கிருங்க, அடுத்து ஏரோப்ளேன்ல போயிடலாம். சரியா? வாசலோரமா நின்று தொங்கிட்டு எல்லாம் பேராதியோப்பா, விழுந்துருவியோ. சரி மாமா. மாப்பிள்ளை வெளிநாட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நல்ல சுவையா இருக்கும். சரி ஆச்சி. மாப்பிள்ளை ஜன்னல் சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, கையை கீழே வெளியே நீட்டிடாதியோ, அப்புறம் காத்துல கை தொண்டா போயிரும். அடங்கப்பா, இவியலுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? சென்னல் எப்படியா திறந்து வச்சு ஃப்ளைட் ஓட்ட முடியும்? அட கடவுளே. சரி அத்தை. மாப்பிள்ளை ஏரோப்ளேன்ல போகும்போது தலைலாம் சுத்தி ஒரு மாதிரி குடலை பெறட்டும்னு சொல்லுவாவோ, அதனால நீங்க ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு மோந்துட்டே போங்க. சரியா? ஆச்சி, நான் 4-5 வாட்டி போயிருக்கேன் ஆச்சி, அதனால எனக்கு ஒன்றும் செய்யாது. சார் எனக்கு மட்டும் இந்த பாஸ்போர்ட் இருந்ததுன்னா நானும் அழகாக வந்திருப்பேன். ஜம்முன்னு உமரு கூட. ஏற்கனவே பார்க்க வெளிநாட்டுக்காரி மாதிரி பேண்ட் சட்டை போட்டு சூப்பராக இருக்கேன். நல்லா இருந்திருக்குண்ணா பாபு. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். சரி சரி, இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுது, வாங்க போவோம். பாபு மனுஷா, வீடியோ கால் போடுங்க, ஃபோன் போடுங்க, மறந்துடாதீங்க. குளிர் அடிக்கும், ஸ்வெட்டர் போடுங்க. அங்க வெயில் மண்டைய புழக்குதாமட்டி, ஸ்வெட்டர் போட சொல்லுதே நீய. பாபு கிளம்புப்பா, பேசிக்கிட்டே இருப்பாவோ, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுது. ஆமா சரி, நான் கிளம்புதேன். நெட்டமா நான் போயிட்டு வரேன். நல்லா சாப்பிடு, உங்க வீட்டுக்குள்ளேயே இரு. நம்ம வீட்டுக்கு எதுவும் போனேன்னா நல்லா பூட்டிட்டு அதுக்கப்புறமா போ. சரியா? கவனமா இரு. துணி கிணி துவைச்சிட்டு கிடக்காத, எல்லாம் மொத்தமா போட்டு வை, வாஷிங் மிஷின்ல வந்து போட்டுருவோம். பாபு மிச்சியூ. மீ டூ மிஸ் யூமா. பாத்துக்கோ பங்கஜக்கா, இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் இப்ப இழுவிட்டு இருப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாரு அங்க நல்லா கிடந்து பள்ள காட்டிட்டு இருப்பா. நீங்க போங்க பாபு. ஆச்சி, அத்தை, மாமா போயிட்டு வரேன். நெட்டமாவை நல்லா பாத்துக்கோங்க, அவளை ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. சரியா? அங்கங்க சுத்த விடாதீங்க. 8 மணிக்கெல்லாம் ரூம்ல போட்டு பூட்டிருங்க, தூங்க வைங்க. நான் போயிட்டு வரேன். போன் அடிக்க ஒரு வாரத்துல வந்துருவேன், அடுத்த வாரம் வந்துருவேன். என்ன கூட்டமா இருக்கு? சீக்கிரம் போய் இடம் பிடிங்க மாப்பிள்ள, இடம் பெயர போகுது. நின்றுகிட்டே எல்லாம் வெளியூர் வெளிநாட்டுலாம் போக முடியாது, கஷ்டம். டிக்கெட் போட்டு என் சீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? சரி, ஆமான்றுவோம். சரி மாமா, நான் சீக்கிரம் போய் இடம் பிடிக்கேன். போயிட்டு வரேன். அழக்கூடாது நெட்டமா, ஃபோன் அடிப்பேன், வீடியோ கால் வருவேன். சரியா? எல்லாருக்கும் பாய். ஒரு வாரத்தில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். பாய். இருந்தாலும் நெட்டவள்ளி குடும்பம் அளப்புற ஓவரா இருக்குல்ல. ஒரு வாரத்தில் தான் வந்துருவாங்க. ஏன் இப்படி போட்டு கடந்து இந்த வாரத்துக்கு வாராவோ? சும்மா இருங்க. கல்யாணம் கிட்டதுல இருந்து அவன் எங்கேயுமே போனதே இல்ல. அவ முதல் முறையா பெரியதாளா, அதுக்குதான் இந்த அழுகாச்சு. சரி பாய், வாங்க. எட்டி இழுவிட்டே நிக்காத, வாட்டி போவோம். ரொம்ப நேரம் அழாத, வாட்டி ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ் மில்கா? சரி, இந்த பிளெயின் எடுக்கட்டும், வாங்கி குடிச்சிருவோம். ஏம்மா, பிளெயின் எடுக்கிற வரைக்கும் நம்ம அங்கே இருக்க முடியாது, வா போவோம். விரட்டிடுவாவோ. பாபு மனுஷா பாய், போய் லெட்டர் போடும். எந்த காலத்தில் இருக்க அந்த கிறுக்கி லெட்டர் போடணுமா? ஃபோன் பண்ணுறேன், ஃபோன். சரியா கேட்கல. சரி லெட்டர் போட்டதால ஃபோன் பண்ணுங்க பாய்.